பிறந்தாயோ இல்லை ஒரு பிள்ளை என ஏங்குவோர் பலர் இருக்க அணுகுண்டாயே நீங்கு வந்து பிறந்தாயோ. டேய் யார கவுக்கடா இவ்வளவு தீவிரமா யோசனை பண்ணிட்டு இருக்கிற? அது ஒரு புது விளையாட்டுப்பா, அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அப்படி என்ன புது விளையாட்டு? அது உங்களுக்கு சரிப்பட்டு வராது. இது புத்திசாலிங்க விளையாடுற விளையாட்டு. தோடா இவர் பெரிய அறிவுஜீவி. சே அப்படி என்ன விளையாட்டு சொல்லு. அப்படியா? என்னங்க கத்தி? கத்தியே இல்லையடா, சும்மா ஒரு பாவலா தான். கத்தி எடுத்துக்கோங்க. பார்த்து ரொம்ப கூரா இருக்கு, ஜாக்கிரதை. எடுத்துக்கிட்டீங்களா? இப்போ இந்த கத்தியால உங்க மூக்கு எடுத்துக்கோங்க. டேய் சும்மா விளையாட்டுக்கு தான், எடுத்துக்கோங்க. ஐயோ வலிக்குது வலிக்குது. ஐயோ அப்பா. எடுத்துட்டீங்களா? மூக்க தூக்கி போட்டுருங்க. தூக்கி போட்டாச்சு. கத்திய கொடுங்க. இந்தா ஜாக்கிரதை, கூடா இருக்கு. சுத்தி முத்தி பாருங்க, யாராவது உங்களை பார்த்துருக்காங்களா? இல்லையே, யாரும் பார்க்கலையே. ஓகே, இப்போ இந்தாங்க பூ. தேங்க்யூ. உங்களுக்கு எல்லா பூவோட வாசனையும் தெரியுமா? நல்லா தெரியுமே. அப்போ இந்த பூவோட வாசனை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஜுஜுபி. சூப்பர். அடமாடா அப்பா, நீங்க தான் உங்க மூக்க எடுத்துட்டீங்களே, பின்ன எப்படி இந்த பூவோட வாசனை தெரியும்? ஆமா. சரி விடுங்க. இந்தாங்க கத்தி. காதை கட் பண்ணிக்கோங்க. இதோ வலது காதை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டேன். தூக்கி போட்டுருங்க. இப்போ எப்படி இருக்கு சொல்லுங்க, எப்படி இருக்கு? டேய் என்ன முட்டாள் நினைச்சிட்டியா? காது தான் கட் பண்ணிட்டேல்ல, அப்புறம் உனக்கு எப்படி காது கேட்கணும் என்ன கலாய்ப்ப? எப்படி தேர்ட்டனா? அடமாடா அப்பா, ஒரு காது தானே கட் பண்ணீங்க, இன்னொரு காது இருக்குல்ல, அதுல கேட்கல பதில் சொல்ல வேண்டியதானே? ஆமா ஆமா கரெக்ட் தான். சரி, அதே கத்தியால இப்போ அந்த காதையை கட் பண்ணிருங்க. ஓகே, தூக்கி போட்டுருங்க. போட்டீங்களா? இப்போ கத்தி எடுத்து வலது கையை கட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கையை தூக்கி போட்டுருங்க. இப்போ அந்த கையை கட் பண்ணிக்கோங்க, இடது கையா. டேய் என்ன கேனியன்னு நினைச்சிட்டியா? ஒரு கையை ஆல்ரெடி கட் பண்ணிக்கிட்டேன், இன்னொரு கையில கத்தி எடுத்து அப்புறம் அந்த கையை கட் பண்ண முடியும்? நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இது புத்திசாலிங்க விளையாடுற விளையாட்டு. இதுக்கு தான் நான் இருக்கேன்ல, ஏன்ட்ட கத்தியை கொடுத்து கட் பண்ண சொல்ல வேண்டியதானே? உன் கையில கத்தியை கொடுத்து என் கையை கட் பண்ண சொல்றது பதிலா என் கையில இருக்கிற கத்தியால உன் கத்தியை கட் பண்ணா பிரச்சனைகள் வரலாம், பிரச்சனைகள் தீரலாம். யார்கிட்ட விளையாடாத பிரச்சனைகளும் என்ன பார்த்தா விளையாட்டா தெரியுது உனக்கு? பிச்சு புடுவ பிச்சு ஜாக்கிரதை. நான் பாக்குறதா டீசென்ட், வெளுக்க ஆரம்பிச்சா டிட்டர்ஜென்ட். ஜாக்கிரதை. டேய் இத ப்ராப்ளமா? டேய் நாய் மாதிரி கத்திட்டு இருக்கேன், ப்ராப்ளம் புரியல உனக்கு? நீ நாய் மாதிரி கத்துறேன்றது புரியுது, ஆனா ப்ராப்ளம் என்னன்றதுதான் புரியல. டேய் ரோட்ல ஒருத்தன் சைக்கிள்ல முட்டையை வரிசையா அடுக்கி வச்சுக்கிட்டு எங்கேயோ பார்த்து ஓட்டிக்கிட்டு என் மேல கொண்டாந்து இடிச்சிட்டு முட்டையெல்லாம் உடஞ்சு போச்சுடா. அவன் என்ன பார்த்து என்ன தெரியுமா சொல்றான்? உன்னை முட்டை போட சொல்றானா? உடஞ்ச முட்டைக்கெல்லாம் நான் காசு கொடுக்கணுமா? சத்தம் போட்டு ஊரெல்லாம் கூட்டிட்டான். கன்வின்ஸ் பண்ணிட்டு வரதுக்குள்ள உயிர் போயிடுச்சு. இருந்தாலும் நடு ரோட்ல அசிங்கசியமா திட்டாடா. அபிஷேக், எதுக்கு இவ்வளவு டென்ஷன்? பிரச்சனைகள் வரலாம், ஆனா டென்ஷன் ஆகக்கூடாது. சாந்தி சாந்தி சாந்தி. யாரு உன் புது கேர்ள் ஃப்ரெண்ட்? அது டேய் ரொம்ப பேசுறடா நீ. ஒரு நாள் என்கிட்ட மாட்டுவல்ல, அன்னைக்கு பேசிக்கிறேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது, நான் பேச ஆரம்பிச்சேன்னா நாரிடுவேன். அப்போ அமைதி அமைதி அமைதி. என்னடா அமைதி? அந்த ஆட்டோக்காரன் என்ன எவ்வளவு கேவலமா திட்டினான் தெரியுமா? மீட்டருக்கு மேல 10 ரூபா கேக்குறான்டா. யாரை ஏமாத்த பாக்குறான் அவன்? உன்னைத்தான் ரூபா. ஏய் இருந்தாலும் சாந்தி சாந்தி சாந்தி. தேவையில்லாம டென்ஷன் ஆகக்கூடாது. என்னால டென்ஷன் ஆகாம எப்படி இருக்க முடியும்? முடியாது முடியாது, எனக்கு வேண்டாம் வேண்டாம். ஆனா இது யாருக்கு எடுத்தாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அமைதி அமைதி. என்னடா அமைதி அமைதி? நான் நல்லா பிளான் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஈவென்ட் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போது நடுவுல யாரு புது கெடுத்து வச்சிருக்காங்க. அதுக்குள்ள திருப்பி புதுசா ஒரு பிளானை கிரியேட் பண்ண சொன்னா என்னால எப்படி கிரியேட் பண்ண முடியும்? தீப்தி, சாந்தி சாந்தி சாந்தி. டேய் நாங்களா எவ்வளவு டென்ஷனா வந்திருக்கோம். பெரிய மகான் மாதிரி சாந்தி சாந்தின்னு உளறிட்டு இருக்க. அபிஷேக்,
இந்த புக்கை ஒரு மகான் தான் எழுதியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லிருக்காரு? குழந்தைகள் வளர்ந்து பெரியவர் ஆகிறார்கள். ஐயா இது யாருக்கும் தெரியாது பாரு. இதான் புதுசா அந்த புக்ல போட்டிருக்காங்களா? அமைதி அமைதி அமைதி. ஐயோ, அவங்க பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் கூட அவங்களுக்குள்ள நிறைவேறாத சின்ன குழந்தைத்தனமான ஆசைலாம் இருக்கும்னு போட்டிருக்காரு. ஏய், என்னடா சொல்ல வர? அதாவது சின்ன வயசுல ஒவ்வொருத்தருக்கும் நிறைவேறாத ஆசையெல்லாம் அவங்க மனசுலயே தேங்கிட்டு இருக்குமா. உதாரணத்துக்கு சின்ன வயசுல குச்சியை சாப்பிடணும்னு நம்ம எல்லாம் ஏங்கிருப்போம். ஆனா அந்த ஆசை நிறைவேறி இருக்காது. அது அடி மனசுலயே துடிச்சிட்டு இருக்கும். பெரியவங்க ஆனதுக்கு அப்புறம் அந்த ஆசை மறுபடியும் தலை தூக்கும். குச்சியை சாப்பிடணும்னு தோணும், ஆனா கௌரவம் தடுக்கும். இந்த மாதிரி நிறைவேறாத ஆசையெல்லாம் டிப்ரெஷன்ல கொண்டு போய் விடும். ஆனா ஆசை நிறைவேறினாதான் டிப்ரெஷன்ல இருந்து நம்ம வெளியே வர முடியும். அப்படி இல்லைன்னா டென்ஷன் தான் வரும். டென்ஷன் மட்டும் இல்ல, பைத்தியம் கூட பிடிக்கும். டேய் நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான்டா. ஆனா சின்ன வயசு ஆசையெல்லாம் இப்போ நிறைவேற்ற முடியாதே. கௌஷிக், வாழ்க்கையிலே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சீரியஸான மேட்டர் பேசியிருக்கேன். நிஜமாவே எல்லாரும் அடி மனசுலயும் இருக்கிற நிறைவேறாத ஆசையெல்லாம் யோசிக்க வச்சுட்டேன். வெரி குட். ஆண்டி 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 எழுந்துருங்கோ, விடிஞ்சுடுத்து. குட் மார்னிங். எந்திரிங்கோ, வாங்க. மெதுவா மெதுவா, பாத்து பாத்து. கொஞ்சம் தூங்குறானே. கொஞ்சம் மெதுவா மெதுவா. பாருங்க, உங்களுக்காக பேஸ்ட் பிரஷ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். போய் பல்லு தேய்ச்சிட்டு வாங்கோ. ரெட் காஃபி இல்லையா? இல்ல இல்ல இல்ல, தேய்ச்சிட்டு வாங்கோ, அப்புறம் காஃபி தரேன். பல் தேய்ச்சதா காஃபியா? ப்ளீஸ், செல்லல செல்லல. இந்தாங்கோ. நீங்கள் செய்கிற சேவை சொர்க்கத்துக்கு போற வழி. வயசானவங்களுக்கு நிறைய மதிப்பு கொடுத்து அவங்க மனசு குளிர்ற மாதிரி நடந்துக்கிற போது தெய்வமே நம்மை தேடி வரும். வயதில் மூத்தவங்களுக்கு செலுத்துற மரியாதை தெய்வத்துக்கே செலுத்துற மரியாதை மாதிரி. பாத்து பாத்து. இந்தாங்க இந்தாங்க, குடிச்சுக்கோங்க.
இந்த ரமணம்மாவுக்கு போய் ஜெயஸ்ரீ இப்படி விழுந்து விழுந்து பணிவிட பண்றாளே. ஜெயஸ்ரீக்கு புத்தியே கிடையாது. இந்த உபச்சாரமெல்லாம் எனக்கு பண்ணினா நான் எவ்வளவு சந்தோஷப்படுவேன். அந்த கொடுமையை விட உங்க குடும்பம் ரொம்ப ஓவரா இருக்கு. நம்மளை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. ஜெயஸ்ரீ, இதெல்லாம் நீ தனியா செய்யக்கூடாது. பின்ன சுமங்கலி பெண்கள் புருஷனும் பொண்டாட்டியுமா இந்த பணிவிடை செஞ்சா மொத்த பலனும் போய் சேரும். ஸ்ரீ, என்ன ஸ்ரீ? ஸ்ரீங்க வா வா உட்காரு. ஆன்ட்டிக்கு நீ சேர்ந்து காலம்க்கு விடு. யாரு? நானா? ஆமா. அதெல்லாம் முடியாது. காலம்க்கு விடு. என்ன நீ? பண்ணுன்னு சொல்றேல. சரி சரி. ஹலோ, ஜெயஸ்ரீ இருக்காங்களா? அவங்கள்ட்ட கொஞ்சம் போனை கொடுங்களா. ஒரு நிமிஷம் இருங்க. ஜெயஸ்ரீ, உனக்கு போன். எனக்கா? ஆமா, உனக்கு தான். வா. இதோ வந்துடுறேன். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா. நான் தான் அன்னைக்கு அருளுரை வழங்கிய அருட்பிரகாசம் பேசுறேன். என் பேச்ச கேட்டுட்டு நீ ஒரு பெண்மணிக்கு சேவை செய்யறதா கேள்விப்பட்டேன். கால பிடிக்க. ஆனா நான் சொன்னதே வேற. உடல் ஊனமுற்ற வயசானவங்களுக்கு சேவை செய்யணும்னு சொன்னேன். நீ இப்ப சேவை செய்யறவங்களுக்கு கை கால் இல்லையா, கண்ணு தெரியாதா? நீ செய்யறத அவங்களே செஞ்சுக்க மாட்டாங்களா? இத பாருமா, தப்பானவங்களுக்கு உதவி செஞ்சா அதுக்கு தண்டனை நரகம் தான். அந்த அம்மாவுக்கு பணிவிட பண்றத உடனே நிறுத்து. பிசிக்கலி ஹேண்டிகேப்டு பர்சன் யாருக்காவது உதவி செய்ய, அப்பதான் கடவுளோட அருள் கிட்டும். புரியுதா? இதெல்லாம் டூ மச்சா தெரியல. எரில், நீ கிளம்பலாம். யார? என்னையா? உன்னைத்தான் சொல்றேன், நீ கிளம்பலாம். என்னது? பெரியவங்கள மரியாதை இல்லாம பேசுற? உனக்கு இவ்வளவு மரியாதை போதும். போன்லயே சொல்லிட்டா. பெரியவா, அதுவும் ஊனமானவங்களுக்கு தான் நாம உதவி செய்யணுமா? உன்ன மாதிரி ஆளுக்கு இல்ல, நீ கிளம்பலாம். ஜெயஸ்ரீ, ஒண்ணும் பேசாத, நீ கிளம்புன்னு சொல்றல. எடு எடு பேக் எடு. போ போ போ, ஒரு நிமிஷம் கூட நிக்க கூடாது. போ. வராத ஸ்ரீ, கால் நீ விட்டு வெளில தள்ளு. இதுக்கெல்லாம் போய் கால் இழுத்திக்கிட்டு என்னம்மா திடீர்னு போன் கால்? அது ரமணம்மா நம்ம ஆத்துல இருந்தது, அவளுக்கு எப்படி தெரியும்? டேய், இப்போ சித்தப்பா புரிஞ்சுக்கோடா. அட, போன் கால் உங்க வேலையா? வெரி குட் வெரி குட் வெரி குட். ஸ்ரீ, இப்போ உடனே உடல் ஊனமுற்ற பெரியவ யாராவது எனக்கு வேணும். கிடைப்பாளா? அவ்வளவுதானே? ரொம்ப ஃபீல் பண்ணாத ஸ்ரீ. நம்ம நட்டு சித்தப்பாவோட காலை மட்டும் உடைச்சிட்டோன்னு வையேன். வயசானவர், ஊனமுற்றவர், அவருக்கு என்னென்ன சேவை வேணுமோ நீ எல்லாத்தையும் பண்ணிக்கோ. சரியா? நான் வரலப்பா. டேய், வாங்க பேசி கூட்டிட்டு போயிடலாம். வாங்க கேட்க மாட்டேன். தீப்தி, யாரு உங்க அப்பன் கஷ்டப்படுறாரா? கழுத்துக்கு 2 தலகாணி, காலுக்கு 2 தலகாணி, டான்ஸு, பக்கத்தில் சிப்ஸு. ஏதோ சம்மர் ஹாலிடேஸுக்கு தாத்தா வீட்டுக்கு வந்த பேர குழந்தைங்க மாதிரி ஆட்டத்தை பாரு. இவரை நம்ம கூப்பிடுமா வீட்டுக்கு? வாங்க. சரி சரி, நீ மூஞ்சி தூக்கி வச்சுக்காத.
மாமா மாமா டேய் மாமா ஒரு வீட்டுக்குள்ள வரும்போது காலிங் பெல் அடிச்சிட்டு வரணும் இல்ல கதவை தட்டிட்டு வரணும் அப்படிங்கிற டீசென்சி கூட தெரியாது. இன்டீசென்ட் பெலோ. அந்த தங்கமான பசங்க 4 பேரும் ஆபீஸுக்கு போயிருக்காங்க. வெளியே வாசல்ல வெயிட் பண்ணுங்க. அவங்க வந்தா அப்படியே பேசிட்டு அப்படியே போயிருங்க. அப்பா நாங்க அவங்கள பார்க்க வரல, உங்களை தான் பார்க்க வந்திருக்கோம். என்ன பார்க்கவா வந்திருக்கீங்க? நான் யாருங்க? அப்பா தப்பா சொல்லாதீங்க. நான் யாருக்குமே வேண்டாதவன். உங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு உளுத்து போன உத்திரம், உடஞ்சு போன ஜாடி, ரசம் போன கண்ணாடி, கசக்கி போட்ட காகிதம், ஃபியூஸ் போன பல்பு, பிஞ்சு போன தட்டி, சாட்டை இல்லாத பம்பரம், நூல் இருந்த காத்தாடி, சீரியல் இல்லாத டிவின்னு அண்ணா பேர வளர வேண்டியதானே. நான் தான் யாருமே வேண்டான்னு வந்துட்டனே. சிங்கத்தோட குகைக்கே வந்து சீண்டி பார்க்காதீங்க, சீரியஸ் ஆயிரும். அது மரியாதை இருக்காது. சிங்கத்துக்கா எங்களுக்கா? ஐயோ அசிங்கமா இருக்குப்பா. ஏன்பா இப்படி உதாரணமா கொடுத்துட்டு போறீங்க? நீங்க 2 பேரும் அர்த்தம் இல்லாம சண்டை போட்டுக்கிட்டு யாரோ 3ஆம் மனுஷன் வீட்டுல வந்து நீங்க உட்காந்தா நமக்குள்ள உறவில்லைன்னு ஆயிடுமா? அது உன் பொட்டுக்கு சொந்தக்காரரு, உன் பூவுக்கு சொந்தக்காரரு, உன் தாலிக்கு சொந்தக்காரரு பக்கத்துல நிக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லுங்க இந்த பாசமுள்ள மாமனார் வேண்டான்ட்டு ஒரு கசுமாலத்தை மாமனாரா வீட்டுல வச்சிருக்காரு, அவருக்கு புரியற மாதிரி சொல்லுங்க. என்னங்க சப்பாத்தி மாவு சைடுல கம்முன்னு நிக்கிறீங்களே, சொல்லுங்க. இதுக்கு தான் வரமாட்டேன்னு சொன்னேன். வந்த இடத்துல நான் சப்பாத்தி மாவு சைடு டிஷ்னு உதாரணம் சொல்லி அசிங்கப்படுத்துறியா? இது தேவையில்ல, போயிட்டே இருக்கானா? இது பாருங்க, எங்க அம்மா வரதுக்குள்ள எங்க அப்பா வீடு திரும்பலாம் எங்க அம்மா துறையை தூக்கி தெருவில் எரிஞ்சிடுவாங்க. சொல்லுங்க மாமா. மாமா நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் மாமா. அங்க எதுக்கு வரணும்? ஏன் வரணும்? இங்க எனக்கு என்ன குறைச்சல்? அந்த 4 ஃப்ரெண்ட்ஸ் 4 பேரும் அவங்க கண்ணுக்குள்ள வச்சு என்ன பாத்துக்கிறாங்க. இங்க பாத்தீங்களா, ஹாட் பேக்ஸ்ல மத்தியான சாப்பாடு, குடிக்கிறது காப்பி, ஊத்தி குடிக்க கப்பு, ஃப்ரிட்ஜுக்குள்ள விதவிதமா கூல்ட்ரிங்க்ஸ் மற்றும் வகைரா வகைராக்கள். இந்த சொர்க்கத்தை விட்டுட்டு நான் ஏங்க வரணும்? அப்பா ஒரு 2-3 நாளைக்கு நீங்க அங்க வரணும்பா. 2-3 நாளா? இல்லப்பா ஒரு 2-3 நாள் கூட வாங்கன்னு சொல்றேன். மன்னிக்கணும் மிஸ்டர் சிவா, மன்னிக்கணும். நான் 5 வயசுல இருந்தே உப்பு போட்டு சாப்பிடுவேன். அதுக்கு முன்னாடி வெறும் உப்பையே சாப்பிடுவேன். பால்ல கூட உப்பு போட்டு தான் குடிப்பேன். அதனால எனக்கு சூடு, சொரணை, வெக்கம், மானம், ரோசம், கொழுப்பு இதெல்லாம் உங்களை விட எனக்கு ரொம்ப ஜாஸ்தி. கருவாடு மீனாகாது, கறந்த பால் மடிப்புகாது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நீங்க போலாம். ஆமா, நீங்க இந்த மாதிரி பிடிவாதம் பிடிச்சா அத்தைக்கு யார் பதில் சொல்றது? அத்தையா? ஆமா, அம்மா வரேன்னு ஃபோன் பண்ணிருக்காங்க. ஐயோ, அவளை மறந்தான ஆனந்தமா இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்போதுக்கு அனாவசியமா இங்க வர்றா. இதனாலே நாங்க வர மாட்டேன். புறப்படுங்க. இதான் உங்க இறுதியான முடிவா? மிஸ்டர் சிவா, இதுதான் உறுதியான முடிவும். ஐயோ அப்பா, அம்மாவை எப்படி சமாளிக்கிறது? ஐயோ, அது முடியாம தானே நானே ஊரை விட்டு ஓடி வந்தேன். நீ ஒரு வேலை செய்யுமா, ஆள்ல என்னோட போட்டோ எடுத்து மாட்டி அதுக்கு பூவையும் பொட்டையும் வெயி. அம்மா வந்து பார்த்த உடனே அவ பொட்டை அழிச்சிட்டு பூவை தூக்கி வீசிட்டு போயிட்டே இருப்பா. இதுக்கெல்லாம் அவ கவலைப்பட மாட்டாமா. போமா. இந்த கருமாந்திரத்தை கூப்பிட சொல்றேன். நீ அறிவில்லை உனக்கு?